வெல்கம் பேக் டு பியூஎஸ் சேனல். இங்கே வந்து பார்க்க போகிறது மினி பாப்கார்ன் மிஷின் தான் செய்ய போகிறோம். ஆல்ரெடி நம்ம டின்னை வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ டின்னை வச்சு தான் பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ. அந்த வீடியோ பார்க்கறவங்க மேலே ஆர்டர் கொடுப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் மினி பாப்கார்ன் செய்ய போகிறோம். சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் பண்ணி பார்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராகவே இருக்குது. வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான மெட்டீரியல்ஸ் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 டின் மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு பெருசாக செய்கிறனால இந்த மாதிரி டின் எடுத்துக்கிறேன். மில்க் மேட் டின்னு, மில்க் பவுடர் டின்லாம் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஓரளவுக்கு மீடியமான சைஸில் செய்யணும்னா ஜூஸ் டின் 2 எடுத்துக்கோங்க. அது உங்களோட சாய்ஸ் தான். பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கிங் கட்டிங் ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட் ப்ராசஸே அதான். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டின் எடுத்துக்கோங்க. ஒரு டின் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு மார்க் எடுத்துக்கோங்க. மார்க் எடுத்துகிட்டு நான் மார்க் பண்ணுற மாதிரி ஒரு மார்க்கிங்ஸ் போடணும். நீங்கள் என்ன மாதிரி மார்க்கிங்னா, இது வந்து பார்த்திங்கன்னா லைட்ரு வைக்கிறதுக்கு, அதாவது நம்ம பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டவ் மாதிரி வைக்கணும். அதுக்காக இந்த மார்க்கிங்கு. இந்த மார்க்கிங் மாதிரியே நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்க சொல்லியிருப்பேன். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணி எடுத்துகிட்டேன். இதே ஷேப்பில் நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். கையை கட் பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு டின் நான் எடுக்க சொல்லியிருப்பேன். அதை வச்சு இப்போ ஒரு கட்டிங் ப்ராசஸ் தான் பண்ண போகிறோம். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் 2 டின் தான் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம் பாப்கார்ன் மிஷின்னு. இந்த 2வது டின்னுக்கும் ஒரு மார்க்கிங் ப்ராசஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி மார்க் பண்ணிவிட்டேன். இதுக்குன்னா ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, ஹாஃப் மட்டும்தான் கட் பண்ணணும். மீதியை கட் பண்ணக்கூடாது. ஃபைனலாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவுட்புட்டை பாருங்கள். பார்த்தீங்கன்னா நான் இந்த டின்னையும் கட் பண்ணிவிட்டேன். பார்த்தீங்கன்னா கட் பண்ணால் ஃபுல்லாக கட் பண்ணியிருக்க மாட்டேன், பாதி தான் கட் பண்ணியிருப்பேன். அந்த மீதியை பார்த்திங்கன்னா நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் ஃபோல்டு பண்ணிடுங்க. நான் அப்படியே பாதியாக ஃபோல்ட் பண்ணிடுவேன். இது எதுக்குன்னா பாப்கார்ன் அதில் அடித்து கரெக்டாக பிளேட்டில் விழுகிறதுக்கு தான். நீங்கள் ஃபைனலாக பார்த்தா தான் உங்களுக்கு அது புரியும். ஃபைனலாக பாருங்கள் ஃபுல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹீட் பண்ணணும் அந்த பாப்கார்னை. அதுக்காக லைட்ரு செய்ய போகிறோம். அந்த லைட்ரு பார்த்திங்கன்னா இங்க் பாட்டில் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இங்க் பாட்டிலோட கேப் எடுத்துக்கோங்க. கேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஆணி வச்சுட்டு அடித்த ஒரு ஹோல் மட்டும் போடுங்க. நான் போட்டிருக்க மாதிரி நீங்களும் ஒரு ஹோல் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த ஹோல் இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட மெஷர்மெண்ட் என்னென்னு கேட்பீங்க. மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஒரு த்ரெட் இன்செர்ட் பண்ணணும். அந்த த்ரெட்டு உள்ளே போகிற மாதிரி ஒரு மெஷர்மெண்ட்டு தான். அதான் இந்த ஹோலோட மெஷர்மெண்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இங்க் பாட்டில் எடுக்க சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங்லேயே. அந்த இங்க் பாட்டிலில் பார்த்திங்கன்னா கெரோசின் ஆட் பண்ணிடுங்க. கெரோசின் ஆட் பண்ணிவிட்டு அந்த திரியை பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே அப்படி வச்சுருங்க. இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 90s கிட்ஸ்லாம் பழைய காலத்தில் இது யூஸ் பண்ணுவாங்க. அந்த லைட்டர் தான் இது. சூப்பராகவே மேட்ச் ஸ்டிக்ஸ் வச்சு நீங்கள் பார்த்தா வச்சிங்கன்னா சூப்பராகவே எரியும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபார்மேஷன் பார்க்க போகிறோம். ஃபார்மேஷன் என்ன, ஃபஸ்ட்டு ஒரு கட் பண்ண டின்னு, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா லைட்ரு, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கட் பண்ண டின்னு. இதான் நம்மளோட ஃபார்மேஷனு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு பாப்கார்ன் சீட்ஸ் வாங்கிக்கோங்க. பாப்கார்ன் சீட்ஸ் வாங்கிட்டு அதை ஒரு 10 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா ஆயிலில் போட்டுட்டு அதை பார்த்திங்கன்னா அந்த டாப்பில் போட்டுருங்க. இதே நம்மளோட பாப்கார்ன் மிஷினோட ப்ராசஸ்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 to 5 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணாலே போதும். சூப்பரான பாப்கார்ன், டேஸ்ட்டான பாப்கார்ன் உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் படம் பார்க்கும்போது வீட்டிலே ஏதாவது ப்ரொஜெக்டர் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்களே வீட்டிலே பாப்கார்ன் ஹோம்மேடாக செஞ்சிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். நீங்கள் எங்கேயுமே வாங்கணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு பாப்கார்ன் சீஸ் வாங்கினாலே போதும். சூப்பரான வீடியோ நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாப்கார்ன் செம டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் வேணுனாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலாமுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் பண்ணி பார்ப்பீங்களா பண்ணலான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராகவே இருந்துச்சு. வீடியோவோட எண்டில் ப்ளூப்பர்ஸ் போடுறேன். போன வீடியோலையும் போட்டிருந்தேன், பிடிச்சுன்னு சொன்னாங்க. அதனால் இந்த வீடியோலையும் போட்டிருக்கேன். ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய் பாய். நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. வெற்றி 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 நாங்க ஜெயிச்சிட்டோம். வெற்றி